அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் அவனோட முதல் காணொலி. இதுல முதல்ல நம்ம சிங்கப்பூர் இலக்கியங்களை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதுல முதல் புத்தகமா நியோ ஜாக்கோட லாங் டைம் இருக்குங்கிற ஒரு கிராபிக்கல் நாவலை பத்தி பார்க்க போறோம். பொதுவாக ஒரு சிறுகதையோ இல்ல ஒரு நாவலையோ திரைப்படமா எடுத்து பார்த்துருக்கோம். மிகவும் அரிதாத்தான் ஒரு திரைப்படம் நாவலாக்க போறோம். உதாரணத்துக்கு இப்ப கிங்காங் போன்ற படங்கள்லாம் முதல்ல திரைப்படமா எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த நாவலை மாத்திருக்காங்க. இதுக்கு பேர் நாவலைசேஷன் அப்படின்வாங்க. அந்த வகையில சீன மொழி படமான இந்த லாங் டைம் நாவலா எழுதியிருக்காங்க. நாவல்னா இது ஒரு கிராபிக்கல் நாவல், இலிஸ்ட்ரேட்டர் வெர்ஷன். இந்த படத்தோட இலிஸ்ட்ரேட்டர் வெர்ஷன் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் சிங்கப்பூர் நிலப்பரப்பை மையமா வச்சு எழுதப்பட்ட கதை. அதாவது சிங்கப்பூரோட 60களில் தொடங்கி 70களில் முடிகிறது மாதிரி இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. நான் ஏன் இந்த நாவலை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா, இது 60களில் சிங்கப்பூர் மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க ஒரு கம்பவுண்ட்ல இருக்கும்போது அவங்களோட குடும்ப சூழல் எப்படி இருந்துச்சு, குழந்தைகள் எப்படி வளர்த்தாங்க, உணவு முறை எப்படி இருந்துச்சு. இப்ப சிங்கப்பூர் மலேசியாவோட இந்த பிரிந்த காலகட்டமா இருக்கட்டும், அல்லது சீனர்கள் மலையர்கள் இடையே நடந்த கலவரங்களா இருக்கட்டும், இதுல எப்படி அவங்க தங்களை பொருத்திக்கிட்டாங்க, அதாவது ஒரு நாட்டோட அதிவேக வளர்ச்சிக்கு அவங்களால எப்படி ஈடு கொடுக்க முடிஞ்சுச்சு போன்ற பல செய்திகளை இந்த நாவல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு காட்சி வருது. குடிசை வீட்டுல இருக்க மக்கள்லாம் அடுக்குமாடி குடியிருப்பு அரசாங்கம் மாத்துது. அப்போ பல வருடங்களா, பல 100 வருடங்களா தாங்கள் இருந்த நிலம் தங்களோட கைவிட்டு போகுது. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு சொந்தம். இந்த சூழலை எப்படி அந்த மக்கள் எதிர்கொண்டாங்க, அரசாங்கம் எப்படி அதை கையாண்டுச்சு அப்படிங்கிற ஒரு காட்சி இதுல பதிவு பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, இப்போ நீங்க இங்க இருந்து அந்த குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பு போகணும்னா அந்த குடியிருப்புக்குன்னு ஒரு விலை இருக்கு. அந்த விலைக்கு அரசாங்கம் உங்களுக்கு மானியம் கொடுக்குது. அந்த மானியம் எப்படின்னா, உங்களோட வீட்டு மதிப்பு, இப்ப நீங்க குடியிருக்கிற வீட்டோட மதிப்பு, நீங்க கால்நடை வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு, மரங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தனி மதிப்பு, இப்ப நீங்க ஒரு பண்ணி வளர்க்குற லைசன்ஸ் வச்சிருக்கீங்க, இல்ல மற்ற ஆடு கோழி வளர்க்கறதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தனி மானியம் போன்ற பல சலுகைகளை கொடுத்து மக்களை அவங்க குடியமர்த்துறாங்க. இது மக்களாலையும் ஏத்துக்க முடிஞ்சு. ஏன் ஏத்துக்க முடிஞ்சு அப்படின்னா, அன்னைக்கு இருந்த சூழல் அப்படி. அவங்க ஒரு கம்பவுண்ட் வீட்டுல இருக்க, ஒரு குடிசை வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு சரியான மின்சார வசதி இருக்காது, குடிநீர் வசதி இருக்காது. என்னைக்கு வேணாலும் வெள்ளத்துல தங்களோட வீடு அடிச்சுக்கிட்டு போகலாம். அடிக்கடி தீ விபத்து ஏற்படுது. பல தீ விபத்துகளை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அபாயங்களை எல்லாம் விட்டுட்டு அவங்க ஒரு கான்கிரீட் வீட்டுக்கு, நிரந்தரமா இருக்கிற வீட்டுக்கு போறத யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்படி பல அரிய தகவல்களை புரிஞ்சிருக்க இந்த புத்தகம் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கதை நம்ம படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, பழைய தமிழ் படங்கள் பார்ப்போம்ல, அதே ஒரு ஆரம்பம் தான். ஒரு ஆண் குழந்தை இல்லைன்ட்டு ஒருத்தர் போய் 2வது திருமணம் பண்ணிக்கிறாரு. இந்த 2வது மனைவிக்கு தொடர்ந்து 3 பெண் குழந்தைகள் பிறக்குது. அந்த கணவர் இறந்துடுறாரு. கணவர் இறந்ததுக்கு பின் முதல் மனைவி 2வது மனைவி வீட்டை விட்டு தட்டிடுறாங்க. அதுவும் அந்த பெண் ஒரு நிறை மாத கர்ப்பிணி. இப்படிதான் அந்த கதை ஆரம்பிக்குது. இந்த ஆரம்பமும் நம்ம பழைய தமிழ் படங்கள், நாடகங்கள் ஆரம்பமும் அப்படியே அச்சல் பொருந்தி போகும். அம்மா வீட்டுக்கு அந்த பெண்ணுக்கு அம்மா வீட்லயும் சரியான வரவேற்பு இல்லை. அவங்க அப்பாவும் அவங்களோட அண்ணனும் இவங்களோட இருப்பு அவங்களுக்கு பிடிக்காது. அடுத்த சூழல்ல அந்த பெண்ணுக்கு பிரசவம் நடக்குது. அப்ப 4வதாவும் ஒரு பெண் குழந்தை தான் பிறக்குது. அந்த பெண் குழந்தை பிறந்த செய்தி கேட்ட அந்த பெண் கத்துறா, கதறலாம். அட கடவுளே, எனக்கு ஏன் இந்த கொடுமை பண்ற, இப்படி நீ போட்டு கொடுமைப்படுத்துறிய அப்படின்னு அழுது புலம்புறான். அங்க ஒரு ட்விஸ்ட் மாதிரி என்ன நடக்குது, அடுத்து திரும்பவும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஆண், அதாவது ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. குழந்தை பிறந்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம கலாச்சாரம் மாதிரியே இங்க ஒரு ஜோசியக்காரன் வர்றாரு. ஜோசியக்கார கிளை வருது. இந்த பெண் குழந்தைய பார்த்துட்டு, இந்த பெண் குழந்தையோட ஜாதகமும் தாத்தாவோட ஜாதகமும் ஒத்து போல, யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் வில்லங்க வந்துடும் அப்படின்ட்டு பேசாம இந்த குழந்தைய கொண்டுருங்க, இது நம்ம கொண்டு புதுசு இல்லையே அப்படின்ட்டு போயிட்டு. இப்போ இந்த ஒரு சீனும் எனக்கு தமிழ் படத்துல இன்னொரு ஒரு சீன் ஞாபகம் வந்துச்சு. நம்ம கருத்தம்மா படத்துல முதல் சீன் இப்படிதான் வரும். இது ரெண்டுமே பார்க்கும்போது, அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு வேற்றுமையும் தெரியல. அப்படியே நம்ம ஒரு தமிழ் படம் பாக்குறது மாதிரிதான், ஒரு தமிழ் நாவல் படிக்கிறது மாதிரி, ஒரு தமிழ் சிறுகதை படிக்கிறது மாதிரி தான் எனக்கு இந்த புத்தகம் ஒரு உணர்வு கொடுத்துச்சு. கலாச்சார ரீதியில பார்த்தோம்னா இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா, இந்த பெண் சம்பந்தப்பட்டது, பெண் குழந்தைனாலே நம்ம ஒரு குடும்பத்துக்கு பாரம், பெண் குழந்தை பிறந்தாலே கொன்றது,
ஆண் குழந்தை தான் நம்ம கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும், ஜோசியம், ஒரு இந்த நம்பிக்கைகள் வந்து ரெண்டுக்கும் ஒண்ணுக்கும் ஒன்றும் எதுவும் சளைச்சது இல்லை. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பெண் குழந்தை வந்து கொன்றுங்க அப்படின்ட்டு போயிருக்காங்க. அவங்க பெண்ணோட அப்பாவும் அண்ணனும் வந்து பேசிக்கிறாங்க, எப்படி கொள்றது, கழுத்தை நெரிச்சு கொண்டுலாமா அப்படிங்கிற ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்ல அது சரி வராது அப்படின்ட்டு அந்த பெண்ணை வந்து அந்த பெண் குழந்தைய வந்து தத்து கொடுத்துடுறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த காசை வாங்கி இவங்க வச்சுக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம தமிழ் படம் பார்ப்போம்ல, அந்த கடைசியில வரும் அப்படியே கண்ணீரும் கதறவும் ஒரு நாடகமா இருக்கட்டும், அப்படியே அழுக வச்சு அப்படியே ஒரு முடிக்கிறது இருக்குல்ல, அதே மாதிரிதான் இந்த நாவல் முடியுது. இந்த நாவலோட மூலப்படம் வந்து சீன மொழியில வந்து ஆங்கில சப்டைட்டிலோட வந்திருக்கு. அதோட இணைப்பு வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க போய் அந்த படத்தை பாருங்க. தொடர்ந்து இது போன்ற சிங்கப்பூர் இலக்கியங்கள் பற்றிய அறிமுகத்தை வந்து வாய்ஸ் ஆஃப் ஆனங்களால இருக்கும். இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.